உலகில் போர் வன்முறைகள் நீங்கி உலக தலைவர்கள் நீதி மற்றும் மனித நேயத்துடன் செயல்பட கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை. திருப்பத்தூர் அமல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் விழாவில் பங்கு தந்தை பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புனித அமல அன்னை தேவாலயத்தில் உயிர்ப்பு விழா எனப்படும் ஈஸ்டர் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பங்குதந்தை அற்புத அரசு தலைமையில் ஆலயத்தில் நள்ளிரவில் நடத்தப்பட்ட சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்ததை நினைவுகூரும் வகையில் நள்ளிரவில் ஈஸ்டர் என்ற உயிர்ப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு பாஸ்கா என்ற பெரிய மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு பங்குதந்தை கையில் ஏந்தியபடி நடந்து வந்தார். அப்போது இறைமக்கள் தங்கள் கைகளில் வைத்திருந்த மெழுகுவர்த்தியை பாஸ்கா திரியில் பற்ற வைத்துக் கொண்டார்கள். அந்த மெழுகுவர்த்தி ஒளியால் வளாகம் முழுவதும் ஜொலித்தது. அப்போது வண்ண விளக்குகள், இசைக்கருவிகள் முழங்க கோல்கோதா மலையில் இருந்து சிலுவை கொடியை கையில் தாங்கியவாறு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. அச்சமயம் ஆலயத்தில் கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் கைதட்டி பாடல் பாடி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உற்சாகமாக வரவேற்றனர். இந்த ஈஸ்டர் பண்டிகையில் ஆலய பங்குதந்தை அற்புத அரசு மறையுரை வழங்கினார். அதில் உலக தலைவர்கள் நீதி மற்றும் மனித நேயத்துடன் செயல்படவும் அன்பை இந்த சமூகத்தில் ஆட்சி மொழியாக்க ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார் என்றார். இந்நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டனர். இந்த தண்ணீர் மீது நீர் ஆசையை பொழிந்து நீர் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை. இங்கு கூடி வந்திருக்கின்ற எங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவரே, அவரோடு வாழ்வுக்கு உயிர் தழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். உண்மையை உரத்து சொல்ல, நன்மையை இந்த சமூகத்தில் செய்ய, தியாகத்தை இந்த சமூகத்தில் பகிர, அன்பை இந்த சமூகத்தில் ஆட்சி மொழியாக்க இந்த ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார்.